லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த ஆள் பெரிய மந்திரவாதியா இருப்போம் போல இருக்கு. அதுவும் முடியாதுன்னு சொல்லி டாக்டரை கைவிரிச்சப்பவும் பொழைக்க வச்சுட்டாரு. விட்டா டாக்டர் கொட்டை போட்டுட்டு ஆபரேஷன் பண்ண போயிடுவான் போல இருக்கே. கதை முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. இவன் உள்ள போனா விபூதி அடிச்சான். பையன் டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டான். ஐயோ, நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே. என்ன தனியா யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே. இன்னும் ஒண்ணு இல்ல, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த வீட்டுல எப்படா ஒரு இழவு விழுன்னு நீயும் காத்துக்கிட்டே இருக்க. ஏச்சி, என்ன போய் இப்படி சொல்லிட்ட? நான் போய் அப்படிலாம் நினைப்பேனா? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். உன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்கிட்ட காட்டாத. உன் சின்ன மாப்பிள்ள கண்ணு முடிச்சிட்டாரு. நீ ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது. கடவுளே, ஆண்டவா, எப்படியோ அந்த பையன் நல்லபடியா பொழைச்சு வந்தா சரி. சரி வா. ரவி, ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. ஒன்னும் தேவையில்ல, அவர் ஏன் கூட இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். மாமா, அவரை இந்த பக்கம் வர சொல்லுங்க. நான் அவரை எதுவும் கேட்க மாட்டேன். ஒரு 4-5 நாள் மட்டும் இருந்துட்டு போட்டும். அவரை நான் நல்லபடியா கவனிச்சுக்கிறேன். உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அவரு எங்க வேணாலும் போகட்டும். இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீ ஒண்ணு காட்ட தேவையில்ல. ரவியோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதான். ரவி இங்கதான் இருந்தா அவனை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். உன் கூடவே 5 வருஷமா இருக்கான். அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணாம இப்ப அவன் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? ஒரு வழியா ஏதோ ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு ஆரம்பிச்சான். அது உனக்கு பொறுக்கல. ஐயே, அவனே இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கான். வந்தது வரதுமா எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தேவையா? என்ன இருந்தாலும் என்ன ஆனாலும் அவர் ஒய்ஃபா நினைக்கிறது என்ன மட்டும்தான். ஒன்னும் இல்ல. உன்ன வைஃபா நினைச்சிருந்தா எதுக்கு இந்த பக்கம் இருக்க போறாரு? என்ன இருந்தாலும் உன்னால ரவிக்கு பொண்டாட்டி ஆக முடியாது. என்ன டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தியே, அது மறந்துட்டியா? 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? அவன் இவளுக்கும் புருஷனா இருக்க வேண்டாம், இவளுக்கும் புருஷனா இருக்க வேண்டாம். கடைசி வரைக்கும் எனக்கு புள்ளையாவே இருந்துட்டு போட்டோம். இப்படி தினம் செத்து பொழைக்கிறதுக்கு பதிலா உங்க யார் கூட அவன் இருக்க வேண்டாம். எங்க கூட நிம்மதியா இருந்தாலே போதும். கடைசி வரைக்கும் அவன் ஏன் புள்ளையாவே இருக்கட்டும். என்ன சம்பந்தி, அது எப்படி? 2 பொண்டாட்டிக்கு 2 பிள்ளைங்களுக்கு அப்பாவா இருக்க போறவரு கடைசி வரைக்கும் எப்படி உங்க பிள்ளையா இருக்க முடியும்? இதோ பாருங்க சம்பந்தி, நீங்க எதுவும் பேசாதீங்க. நீங்க மட்டும் இல்ல, இந்த வீட்ல வேற யாருமே பேசக்கூடாது. நீ ஒழுங்கா இருந்திருந்தேனா உன் புருஷனுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. மொத்த பழியையோ உங்க அப்பா மேல தூக்கி போட்டுட்டு நீ தப்பிக்க முடியாது. அவர் வேணா உன்னை மன்னிச்சு ஏத்துக்கலாம். ஆனா ரவிக்கு நீ நல்ல பொண்டாட்டியா இருந்தியான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு பொம்பளையோட கஷ்டம் எனக்கு ஒண்ணும் புரியாம இல்ல. அதுக்காக நீ செஞ்ச அத்தனையும் நியாயப்படுத்தவும் முடியாது. உனக்கும் அதேதான். அவனுக்கு நீ உதவி பண்ணதெல்லாம் சரிதான். ஆனா அதுலயே நீ நேர்மையா இருந்திருந்தா இன்னைக்கு அவனுக்கும் சரி உனக்கும் சரி இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குமா? நீங்க 2 பேருமே என்னமோ ரவி நல்லா இருந்தா போதும் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க 2 பேருமே
நீங்க நல்லா இருக்கிறத பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவன் தப்பு பண்ணிட்டான். ஆனா அந்த தப்ப இனி எந்த காலத்திலயும் சரி பண்ணவே முடியாது. முடிவு அவன் தலையில போட்டுட்டு நீங்க இந்த பக்கம் வரீங்களா அந்த பக்கம் வரீங்களான்னு நீங்க 2 பேரும் அவனை டார்ச்சர் பண்றதை விட்டுட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க. யார் செஞ்சது சரி யார் செஞ்சது தப்புன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. உனக்காக பேசினா அவ தப்பு பண்ண மாதிரியும் அவளுக்காக பேசினா நீ தப்பு பண்ண மாதிரியும் ஆயிடும். ரவிக்கு நீங்க 2 பேருமே வேண்டாம். அவன் ஏன் மகனாவே ஏன் கூடவே இருக்கட்டும். இங்க பாருங்க, நீங்க உங்களுக்குன்னு சில நியாய தர்மங்களை வச்சிருப்பீங்க. அத பத்தி எல்லாம் தயவு செஞ்சு ஏன் கிட்ட பேச வேண்டாம். அவ இன்னும் அந்த விஷத்தை குடிச்சிட்டு மாடியில விழுந்து கிடந்தது இப்ப வரைக்கும் என் கண்ணு முன்னாடி அப்படியே நிக்குது. 2 மாசம் 6 மாசம் கருவுல இருக்கிற புள்ள உங்களுக்கு முக்கியம்னு தோணுதுல்ல? அவரை நான் 10 மாசம் சுமந்து 30 வருஷமா வளர்த்த எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவன் இனி ஏன் கூட தான் இருப்பான். அவனுக்கு நீங்க யாருமே வேண்டாம். நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோங்க. இருக்கிறதுனா இருங்க, போறதுனா போங்க. இன்னொரு தடவை இவனை வச்சுக்கிட்டு நீங்க சண்டை போடுற வேலையெல்லாம் வேண்டாம். வாடா. என்னையா ஒரு வில்லன்னா மாத்தி மாத்தி போன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். போன் எடுக்காமலே இருந்தா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? நீ போன் எடுத்த தானையா நான் ஏதாவது சவால் விட்டு புதுசா ஆரம்பிக்கலாம். நீ இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருந்தா நான் இப்படி உன் கூட சண்டை போடுறது? இப்படி ஒவ்வொரு தடவையும் நானா உன்னை தேடி தேடி சண்டை போட்டா அது நல்லாவா இருக்கு? நீயே சொல்ல. இங்க பாருப்பா, இப்போ நான் உங்ககிட்ட சண்டை போடுற மனநிலைமையில இல்ல. வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதுல நீ வேற குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்காத. நீ கிளம்பி போ. உங்ககிட்ட பேசுற மூடுல நான் இல்ல. ஆஹா, இது நல்லா இருக்கே கதை. நீயா மூட்ல இருக்கும்போது சண்டை போடுவ, மூடு இல்லாதப்ப பிரேக் விடுவ. அது வரைக்கும் நான் என்னையா பண்றது? எனக்கு போர் அடிக்குதுல்ல. உனக்கு என்னப்பா பிரச்சனை? காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் உனக்கு வேற எந்த வேலையுமே இருக்காதா? இதையே ஒரு வேலையா செஞ்சிட்டு இருக்கியே, உனக்கு போர் அடிக்காதா? எனக்கு வேற எந்த வேலை வெட்டியும் கிடையாது. வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சு வச்சுட்டேன். பிசினஸ் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு என் ஃபுல் டைம் ஜாப் உன்னையும் உன் குடும்பத்தையும் அணு அணுவா ரசிச்சு ரசிச்சு அடிச்சு காலி பண்றதுதான். என்ன பாக்குற? நிறைய பேர் எதுவுமே சொல்லாம திடீர்னு காதும் காதும் வச்ச மாதிரி அறுத்து போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நான் இந்த விஷயத்துல ரொம்ப நியாயமா இருப்பேன். எதுவா இருந்தாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன். உனக்கு என்னதான் வேணும்? இதுல உனக்கு என்ன கிடைக்க போகுது? நிம்மதியும் சந்தோஷமும் தான். உங்க வீட்டுல ஒருத்தர் விடாம என் மேல கை வச்சிட்டீங்க. நீ அடிச்ச, உன் மூத்த பிள்ளை அடிச்சான், என் மருமகன் அடிச்சிருக்கான், உன் மருமகன் அடிச்சிருக்கான், என் மருமகன் எவ்வளையோ கூட்டு வந்தானே அவ என்ன அடிச்சிருக்கா, என் பொண்ணே என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னா. உன் வீட்டுல என்ன அசிங்கப்படுத்தாத ஆளே கிடையாது. அதனால உன் வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உண்டு இல்லைன்னு பண்ண போறேன்.
ஆக்சுவலா இந்த இடத்துல நீ எனக்கு சவால் விட்டுருக்கணும் ஐயா. என் குடும்பத்து மேல கைய வச்ச நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு ஏதாவது டயலாக் வேணுமே. இப்ப என்ன, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? சரி, என்னை மன்னிச்சிருப்பா. சரி விடு, இதுக்கு மேல என்னால சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. ஐயா என்னப்பா நீ திடீர்னு இப்படி பல்ட்டி அடிச்சுட்டா? சண்டைன்னு முடிவு பண்ணிட்டா கடைசி வரைக்கும் நின்னு நீயா நானான்னு பாத்திர வேண்டியதுதான். இந்த முடிவுல ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். போட்டு பார்த்தலாமா? வேண்டாம்ப்பா, விட்டுரு. என்னடா பயமா? இதுக்கே பயந்து ஒன்னா எப்படி? நீ கெஞ்சி கதறிய காலில் விடுற வரைக்கும் நான் விட மாட்டேன். எனக்கு தெரியும் உன்னை அடிச்சா உனக்கு வலிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை சுத்தி இருக்கிறவன் ஒவ்வொருத்தனையா நான் அடிக்கிறேன். அப்பத்தான் உனக்கு வலிக்கும். சரி, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி எனக்கே போர் அடிக்குது. இனிமே இந்த மாதிரி ட்ரெய்லர்லாம் ஓட்டி காட்டிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டா மெயின் பிக்சர் தான். அப்புறம் உன் புள்ள எனக்கு ஒரு 1000 ரூபா தரணும். அதை மட்டும் அனுப்பிவிட சொல்லு. யாரு? எந்த புள்ள? அதான் உருப்படாம ரெண்டாவதா ஒரு புள்ளைய பெற்று வச்சிருக்கிய ரவி. அவரு தன்னோட கடைசி ஆசைன்னு சொல்லி ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டு கேட்டாரு. 1000 ரூபாய்க்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அதான் பொழைச்சு வந்துட்டானே. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறது தானே நியாயம். நீயே சொல்லு. ஏய், என்னடா சொல்ற? உன் புள்ளையோட சூசைட் அட்டம்ப்டுக்கு பாய்சன் ஸ்பான்சர் பண்ணதே நான் தான். உன் புள்ளைய போய் கேளு, ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுவான். எட்ரா வண்டியா? டேய் ரவி, டேய். அப்பா, டேய், என்னடா நடந்துச்சு? அப்பா, நீ மருந்து குடிச்சு சூசைட் பண்ண ட்ரை பண்ணியே, அன்னைக்கும் அதுக்கு முன்னாடியும் என்ன நடந்துச்சு? அப்பா, அது நான் தான். இல்ல, அது ஒண்ணும் இல்லப்பா. டேய், உண்மையை சொல்றா. அது வந்துப்பா. டேய், உண்மையை சொல்றா. அப்பா, அன்னைக்கு என்னால முடிவெடுக்க முடியல. அதனால தான். என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு முடிவெடுத்திருக்க. அந்த முடிவையும் நீ கூட எடுக்கலடா, வேற ஒருத்தன் தானே உன்னை தூண்டி விட்டுருக்கான். தனியா என்னடா சொன்னான்? அப்பா, ஏய், தனியா என்னடா சொன்னான்? சொல்றா. ஏய், என்ன மாப்பிள, ராவோட ராவா எங்கே கிளம்பிட்டீங்க? எனக்கு தெரியும்டா. நான் பாட்டில் என் வீட்டில் இருந்தா இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும். அவ என்னமோ உனக்கு கெடு வச்சாலாமே. நாளைக்கு விடிச்சதும் உமா வேணுமா அவ வேணுமான்னு அந்த பிரியா உனக்கு டைம் செட் பண்ணி கொடுத்துருக்கலாமே. நீயும் என்ன முடிவெடுக்க போறேன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒன்று தோணுச்சு. நீ தான் என்னைக்குமே எதுக்குமே முடிவெடுக்க மாட்டியே. ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு 1000 காரணம் சொல்லி அப்படியே கம்முன்னு இருந்துருவ. நீ அப்படி என்ன பெருசா இந்த விஷயத்துல முடிவெடுத்துற போற? ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு தோணுச்சு. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் பெட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுவேன்னு நினைச்சேன். வந்து பார்த்தா அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. என் பொண்ணு இருக்கும்போதே
நீ இன்னொருத்தைய வச்சிட்டு இருந்ததுக்கு உன்னை கண்டந்துட்டமா வெட்டி வீசி இருக்கணும். உன்னை விட்டுட்டேன். அதுவும் ஏன் விட்டேன்? என் பொண்ணு என்னை பார்த்து நீ என் அப்பனும் இல்லை, நான் உனக்கு மகளும் இல்லைன்னு சொல்லி என்னை விரட்டி விட்டுட்டா. அவ அப்படியே நாசமா போட்டோன்னு தான் நான் உன்னை ஒன்றும் பண்ணாம விட்டுட்டேன். என் பொண்ணால நீ பொழைச்ச. அதுக்காக நீ பண்ணதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேனோ நான் மறந்துட்டேனோன்னு அர்த்தம் இல்லப்பா. உன்னை நான் எப்பவும் விட மாட்டேன். ஏன்னா நம்மோட கணக்கு இன்னும் முடியல. சரி, அதெல்லாம் விடு. இப்ப நீ என்ன பண்ண போற? என்ன ஓடி போறியா? எங்க போற? எப்படி போற? இன்னும் எத்தனை நாள் இருப்ப? நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. உன்னால பாதிக்கப்பட்ட அந்த 2 பொம்பளைங்களும் உண்டாயிருக்காங்க. நீ இல்லைன்னா அந்த 2 பொம்பளைங்களுமே செத்துருவாளுங்க. அவளுங்க செத்தா உங்க அம்மா செத்துருவா. உங்க அம்மா செத்தா உங்க அப்பனும் செத்துருவான். இப்படி உன் குடும்பமே சாகாம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ரொம்ப சுலபமான வழி. இது என்னன்னு பாக்குறியா? இந்தா. அட புடியா. என்ன இது என்னன்னு பாக்குறியா? லைட்டா 2 ஸ்பூன் எடுத்து குடிச்சிட்டா போதும். நிம்மதியா தூக்கம் வரும். மறுபடியும் எழுந்திருக்கவே முடியாது. உன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இப்போ இதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி. அப்படி இல்லைன்னா நீ எங்க போனாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுவேன். அதே போல நாளைக்கு 2 பேர்ல நீ எவ கூட வாழறேன்னு சொன்னாலும் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். போலீஸை விட்டு உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் வெற்றி செய்ய சொல்லுவேன். உங்க அப்பன் பேரு உங்க அம்மா பேரு எல்லாத்தையும் பேப்பர்லயும் டிவிலையும் போட்டு உன் குடும்பத்தை நாரடிச்சிடுவேன். உன்னை விடவே மாட்டேன்டா. உன் குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாற்றணும்னு நீ நினைச்சினா இந்த விஷத்தை குடிச்சிட்டு உன்னோட முடிச்சுக்க. நாளைக்கு நான் பெரிய மாலையோட வர மாப்ள. பட்டா டேய், அன்னைக்கு சொன்னது தாண்டா இன்னைக்கு சொல்றேன். என் பிள்ளைய நான் திட்டுவேன், அடிப்பேன். எவனு கேட்க கூடாது. ஆமா, வேற எவனு வந்து என் பிள்ளைய திட்டவோ அடிக்கவோ கூடாது. நான் கேட்பேன்டா. உன்னை திருத்த வேண்டியது என் கடமை. நீ சரியான வழியில போகணுங்கிறதுக்காக நான் உன்னை என்ன வேணாலும் சொல்லுவேன். ஆனா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு இன்னொருத்தன் உள்ள புகுந்தான்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன். நீ பிறந்தப்ப அந்த நர்ஸ் வந்து உன்னை என் கையில கொடுத்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு பயங்கரமான மழை. உங்க அம்மாவை எப்படியோ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. நான் எங்கேயோ வழியில மாட்டிக்கிட்டேன். ஓ, இந்த மாதிரி செல்போன் வசதி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்மா அடிச்சு பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தேன். அது வரைக்கும் நீ பிறக்கல. நான் வந்து சேர்ந்த அடுத்த நிமிஷம் தான் நீ பிறந்த. அந்த நர்சம்மா உன்னை என் கையில கொடுக்கும்போது நீங்க வர்ற வரைக்கும் பொறுமையா காத்திருந்து பிறந்திருக்கான் பாருங்கன்னு சொன்னாங்க. இவன் பெரிய பொறுமைசாலியா இருப்பான்னு சொன்னாங்க. நீ ரொம்ப நேரமா அழாம இருந்து அப்புறமா தான் அழுத. நீ முக்கியமான நேரத்துல கூட பொறுமையா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் இதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஏய், உன்னோட வலிய நீ எப்பவுமே யாருக்கும் சொன்னதில்லை. ஒவ்வொரு தரமும்
நானும் உங்ககிட்ட வந்து நேரடியா கேட்கவும் மாட்டேன். நானே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு வேணுங்கிறத செய்வேன். நீ இந்த ஒரு முடிவு எடுத்த பாரு, அந்த இடத்துல தான் உன்னை புரிஞ்சிக்க முடியாம தோத்து போயிட்டேன். இப்பதான் தெரியுது அது நீ எடுத்த முடிவில்ல, அந்த தனிகாவோட வேலைன்னு. அப்பா அப்பா வேணாம்ப்பா. டேய், உன் மேல கைய வச்சதுக்கே அவனை உரிச்சு தொங்க விட்டவன் இன்னைக்கு உன்னை கொல்ற அளவுக்கு போயிருக்கான்னா அவனை சும்மா அப்படியே விட்டுருவனா என்ன? அப்பா அப்பா